இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். யாக்கோபு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இருதயத்தை குறித்ததான ஒரு காரியம். அதுல கசப்போ, வைராக்கியமோ, கோபமோ, எரிச்சலோ, விரோதமோ, பகையோ இருக்கவே கூடாது அப்படிங்கிறத இந்த வசனம் நமக்கு அறிவுறுத்துகிறது. ஒரு தகப்பனார் ஒரு உயில் எழுதி வச்சார் பாருங்க. அது பெரிய அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. அவருக்கு 2 மகள்கள். வயசான காலத்துல அந்த 2 மகள்களும் அந்த தகப்பனை கவனிக்கல, அவரை விசாரிக்கல, அவருக்கு தேவையான உதவிகளை செய்யல, சரியான ஆகாரம் கொடுத்து அவரை ஆதரிக்கல. ஆகவே அவர் உயிரில் எழுதும்போது எழுதினாராம், என்னுடைய சொத்துக்களில் இந்த 2 மகள்களுக்கும் தலா $1 அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அது மாத்திரமல்லாமல் எல்லா சாபமும் அவர்கள் மேல் வர கடவுது. இந்த உலகத்தில் உள்ள எல்லா கஷ்டங்களையும் அவர்கள் அனுபவிப்பார்களாக. அதுல குறிப்பா அவர் கடைசியா எழுதின அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியமானது. அவர்கள் 2 பேருடைய ஆத்மாவும் நரகத்திலே தள்ளப்படுவதாக அப்படின்னு அவர் உயில் எழுதி வச்சிருந்தார். ஏன்? இந்த தகப்பனார் இந்த 2 பிள்ளைகளால பாதிக்கப்பட்டிருக்கார். அப்ப அந்த பாதிக்கப்பட்ட அந்த வெறுப்புணர்வையும் கசப்பையும் இந்த உயில்ல என்ன செஞ்சிட்டாரு? காட்டிட்டாரு. இப்ப கேள்வி என்னன்னா, இவ்வளவு கசப்பையும் வெறுப்பையும் வைராக்கியத்தையும் வச்சிருந்த இந்த தகப்பனருடைய ஆத்மா பரலோகத்துக்கு போகுமா? கண்டிப்பா போகவே போகாது. அதனால தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய வாழ்வில் நமக்கு விரோதமாக எதிராக யாராவது செயல்படுறாங்க, நமக்கு நன்மை செய்ய வேண்டியவர்கள் நமக்கு தீமை செய்யறாங்க, நம்மிடத்திலிருந்து நன்மை பெற்றவர்கள் நமக்கு விரோதமா ஏதாவது காரியம் பண்றாங்க அப்படின்னா அதை நினைச்சு நீங்க அதை பகையாகவோ, வைராக்கியமாகவோ, கோபமாகவோ, கசப்பாகவோ இருதயத்தில் என்ன செய்யக்கூடாது? வைத்து கொள்ளக்கூடாது. இயேசுவுக்கு துரோகம் பண்ணின அந்த யூதாசையும் சிநேகிதனே அப்படின்னு ஆண்டவர் கூப்பிட்டார். அவரை மறுதளித்த பேதுருவையும் அன்பாதான் அவர் உற்று நோக்கினார். எந்த விதத்திலும் அவர்கள் மேல கசப்பா ஆண்டவர் இல்லை, கோபமா ஆண்டவர் இல்லை, அவர்களை விரோதிக்கல. தேடி போய் பேதுருவினிடத்துல, நீ என்னிடத்துல அன்பா இருக்கிறாயா அப்படிதான் ஆண்டவர் கேட்டார். ஆகவே நாம் இந்த உலகத்துல வாழ்கிற நாட்களை நான்லாம் அவங்கள்ட்ட பேச மாட்டேன் தெரியுமா? அவங்கள்ட்டலாம் இப்போ எனக்கு எந்த தொடர்பும் கிடையாது தெரியுமா? இப்போல்லாம் நான் டச் வச்சுக்கிறது இல்லை. ஏன்னா அவங்க எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு இன்னைக்கு நம்ம பெருமையா அதை பேசுறத வழக்கத்துல பார்க்குறோம். அதனால தான் பைபிள் ரொம்ப அழகா சொல்லுது, அந்த மாதிரி கசப்பெல்லாம் வச்சுட்டு பெருமை பாராட்டாது இருங்க. இன்னைக்கு எல்லா கசப்புகளையும் வேரோடு பிடுங்குவதற்கு ஆவியானவர் கிருபை தருவாராக. யாரு நமக்கு விரோதமா ஏதாவது பாதிப்பையே ஏற்படுத்தியிருந்தாலும் ஆண்டோட கேட்போம், ஆண்டவரே சிலுவையில கர்த்தாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள் என்று நீங்க வேண்டிக் கொண்டது போல அப்படிப்பட்ட இதயத்தை எங்களுக்கு தாரும் என்று இயேசுவினிடத்துல மன்றாடுவோம். கசப்புகளை அகற்றுவோம். பரலோக தேவனே, எப்பேற்பட்ட கசப்பு யார் மேல இருந்தாலும் அதை இன்றைக்கு வேரோடு எடுத்து போடுவீராக. இனி நாங்கள் ஒருவரையும் விரோதிக்காதபடி, பகைக்காதபடி, கசப்பை வெளிப்படுத்தாதபடி உம்முடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய கிருபையை எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.